1 s and 3 p orbital hybridize. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு s ஆர்பிட்டல் இது என்னது அட்டாமிக் ஆர்பிட்டல் இருக்குது, அதுக்கப்புறம் எத்தனை p ஆர்பிட்டல் 3 p ஆர்பிட்டல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது pxன்னு வச்சுக்கலாம், pyன்னு வச்சுக்கலாம், pz இது எல்லாமே என்னது தான் அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஹைப்ரிட் ஆர்பிட்டல் கிடைக்கும்ல. ஸோ எப்படி கிடைக்கும் அப்படின்னா எஸ் வந்து எப்படி இருக்கும், இப்படி ரவுண்டு மாதிரி இருக்கும், ஸ்பெரிக்கல் மாதிரி. ஸோ பி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் இருக்குன்னா ஒரு ஹைப்ரிட் ஆர்பிட்டல் கிடைக்கும். 2 அட்டாமிக் ஆர்பிட்டல் இருக்குன்னா 2, அதாவது இப்போ 2 அட்டாமிக் ஆர்பிட்டலை கம்பைன் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை ஹைப்ரிட் ஆர்பிட்டல் கிடைக்கும், 2 ஹைப்ரிட் ஆர்பிட்டல் கிடைக்கும் அதை வச்சு. ஓகே, ஸோ இதில் 4 அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன் ஆகுதுல்ல, அப்போ 4 ஹைப்ரிட் ஆர்பிட்டல் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த எஸ்ஸும் பியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கிறோம் இது. ஓகே, இதுக்கு பேர் என்னது sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டல். இது எல்லாமே sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டல் தான். ஸோ பேசிக்காக இது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஒரு எஸ் இருக்குது, 3 பி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து கம்பைன் ஆகுது எஸ் அண்ட் பி. அப்போ எப்படி கம்பைன் ஆகும் அப்படின்னா இது ஒரு sp3 கொடுக்கும், இது ஒரு sp3, மொத்தமாக நம்மளுக்கு லைக் 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட் ஃபார்ம் ஆகும். இப்படி தான் இருக்கும் அது பார்க்க. இது எப்படி அரேஞ்ச் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு sp3னா டெட்ராஹீட்ரல் அப்படின்னு தெரியும்ல, டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. ஸோ இது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் இப்படி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து எப்படி வரையணும், ஸோ இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று. ஓகே, அதுக்கப்புறமா இங்கே ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா இங்கே ஒன்று இருக்கும். ஸோ எல்லாமே இப்போ இது சென்டரில் இப்போ நீட்டாக இதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக இப்படி இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைப்ரிட் ஆர்பிட்டல், அப்படி தானே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைப்ரிட் ஆர்பிட்டல். இது ஒரு sp3, இது ஒரு sp3, இது ஒரு sp3, இது ஒரு sp3. இது எல்லாமே லைக் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அரவுண்ட் 109 டிகிரி ஆங்கிளில் வந்து இது வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ 4 ஈக்குவலண்ட் ஆர்பிட்டல்ஸ் அட் 109 டிகிரி 28 to each other will be formed. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி ஒரு அதை தான் நம்ம இப்படி வரைவோம். CH4 எப்படி போடுவோம், டெட்ராஹீட்ரல் தானே, இப்படி தான் வரையணும். அது எல்லாமே என்னதான் ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ் தான் இங்கே பேசிக்காக நடக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. மற்றது பாருங்கள், 4 ஈக்குவலன் ஆர்பிட்டல் அட் 90 டிகிரி, 90 டிகிரிலாம் கிடையாது. ஓகே, sp3நாலே 109 டிகிரி தான். 4 ஈக்குவலன் ஆர்பிட்டல் தட் ஆர் லைன் சேம் பிளேன். இதெல்லாம் சேம் பிளேன்லலாம் இருக்காது. ஓகே, 2 வகையான பிளேன் இருக்கும் இந்த டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சரில். இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்சிடர் இந்த ரெண்டும் எக்ஸ் பிளேனில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த ரெண்டும் என்ன பிளேனில் இருக்கும், ஒய் பிளேனில் இருக்கும். ஓகே, 2 டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் 3Dயில் ஸ்டீரியோலாம் படிக்கச்சில் உங்களுக்கு அது வந்து தேவைப்படும். எப்படி இருக்குது, எப்படி கட் பண்ணலாம், மிரர் இமேஜ் அதெல்லாம் படிப்பீங்க. ஓகே, தேங்க்யூ.